நாளைக்குள்ள பாக்கி காசு வரலன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டவ் கொண்டு வந்து கடாசிரவன் சொல்லிட்டேன். இந்த மக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தட்டி கேட்டு மாத்தாம கண்டென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு சராசரி ஆளு. அம்மா நான் கேட்டுனே இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஏன் நாளைக்கு வரைய கதை இல்லையா? இன்ஜினியர் வந்தா, என் தங்கச்சி குளிச்சிட்டு இருந்தா, கதை திறந்து பார்த்தா கேட்க போன அம்மாவை அடிச்சுட்டான். வருடா. என்னப்பா இப்படி அவசரப்பட்ட? நாளை பின்ன உன் தங்கச்சி சேஃபா காலேஜுக்கு போயிட்டு வரணுமா? தொடர்ந்து பையன் வீட்டுல வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். கரெக்டு தான். நான் ஒரே தான் லாய்க்கில்ல. உன் கதை நல்லா வீரமா தானே ஆகுது. அதை வரையிற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். கோழை இறந்து வீரன் உயிர்த்தெழுந்தான். வீரமே ஜெயம். நீ ஒருத்தன் போதும், இது இங்க எல்லாத்தையும் மாத்திரும். அத்தனை சனங்களும் நீ ஏதாவது பண்ணுவேன்னு வாசல நம்பிக்கையோட நிக்குது. வீரன் மக்களுக்காக தன் உயிரையே விட தயாரானான். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான்.